ஆனை முகன் ஆறுமுகன் அம்பிகை பொன்னம் ஞானகுரு பாணிபதம் நாடே இப்பொழுது அடிப்படையான ஆசைகள் மூன்று. அது என்னங்க அடிப்படை ஆசைகள் மூன்று? அதாவது ஒன்று என்னது? மண்ணாசை. ஓஹோ. இரண்டாவது என்னது? பொன்னாசை. ஓஹோ. மூணாவது என்னது? என்ன ஏன் சிரிக்கிறீர்கள்? ஏன் சிரிக்கிறீர்கள்? அது வந்து அதுக்கு என்ன இப்படி சிரிக்கிறீர்கள்? பெண்ணாசை. இந்த உலகத்தில் இருக்கிற ஆசைகளை சொன்னேனே மண்ணாசை. அந்த ஆசை ஒரு கொஞ்ச காலத்துல மனிதனை விட்டு போயிடும். இந்த இரண்டாவது ஆசை இருக்குது பொன்னாசை. என்னது? ஒரு காலத்துல போயிடும்டா. ஓ. இந்த மூணாவது ஆசை இருக்குதே, ஓஹோ, பெண்ணாசை. ஆமா, கடைசி வரைக்கும் போகாது. இல்ல இல்ல, ஒரு 50-55 போடும். 50-55 வந்தும் போகாது, அதுக்கு மேல வந்தாலும் போகாது. ஒரு 60-70 போகாது. ஒரு 80-85 போகாது. சொல்லாமலே போடும். அப்ப அங்கேயும் இங்கேயும் திரும்பி திரும்பி அப்பு வாப்ப. அப்போ என்னடா பாக்குற? அங்கேயும் இங்க நின்று என்னத்தை பாக்குறேன் மகனே? இனி எனக்கு என்ன ராசா? எல்லா ஆசையும் தீர்ந்து போச்சு. அது சரி, இப்ப என்ன வேணும் உனக்கு? எல்லா இடமும் திரும்பி திரும்பி பாக்குற, என்ன இங்க நிக்கிற பிளான்? அதாவது எல்லா ஆசையும் தீர்ந்து போச்சு. இருக்கிற ஆசை என்னடான்னா, என்ன ஆசை சொல்லுங்க. அதாவது சொல்லுங்க, என்ன வேணும் மகனே? எனக்கு இருக்கிற ஆசை என்னடான்னா, என்னது? இந்த யமன் வந்து கேட்ட உடனே நான் போயிடுவேன். பிறகும் பேர் போடுவன்ற போவன். பிறகு என்ன வேணும்? யமன் வந்து கேட்ட உடனே போயிடுவேண்டா. ஆனா என்ன ஆனா? நான் போனா இந்த கிழவி அந்தரிச்சு போடும்னு பாக்குறேன். அப்ப கிழவியையும் கூட்டி கொண்டு போ. இறக்கின்ற பொழுதும் பெண்ணாசையை விட்டு விட்டு போக முடியாதவர்கள் மனிதர்கள். இப்படியான இந்த ஆசையை துறந்தவர், செயற்கு அரியது செய்தவர்கள் தான் உயர்ந்தவர்கள், பெரியவர்கள். 9 கோடி பொன்னையும் விட்டு, அழகான பெண்ணையும் விட்டு, செல்வம் சுகங்கள் அத்தனையையும் விட்டு, வந்து ஜனங்களை துறந்து எல்லா துறவுகளையும் மேற்கொண்டவரான அடிகளார் பட்டினத்தடிகள். அவர் என்ன சொல்லுகிறார்? என்ன சொல்றாரு? என்னால கூட சில செயல்கள் செய்ய முடியாம இருக்கிறது.
அது வாளால் மகவறிந்து ஊட்டவல்லே நல்ல மாது சொன்ன சூழால் இளமை உறக்க வல்லே நல்லல் மாது சொன்ன சூழால் மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லல். இந்த உலகத்தில மனிதனாக பிறந்தவர்கள் இளமையை துறக்க விரும்புவார்களா? இளமை வேண்டாம் என்று சொல்பவர்கள் உண்டா? சொல்ல மாட்டோம். மரணம் வேண்டாம் என்று சொல்பவர்கள் உண்டா? இல்லை. இந்த இளமை எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் தான் மனிதர்கள். நாங்கள் இப்படியே இருக்க வேண்டும். அதுக்காக எவ்வளவோ காரியங்கள் செய்கிறோம், எவ்வளவோ வைத்தியங்கள் செய்கிறோம், எவ்வளவோ விட்டமின் போடுறோம், எவ்வளவோ இல்லாத மீன் போடுறோம், போட்டு கொண்டிருக்கிறோம். ஏதோ போட்டு போட்டு இந்த உடம்பை இளமையோட வைக்கணும்னு ஆசைப்படுறோம். தலைமுடி ஒன்று தரிச்சு போட்டாலே கவலை துவங்கு. இந்த கவலையில இருந்து எல்லா முடியும் நிறைக்கு எல்லா முடியும் போய்கொண்டிருக்கு. இந்த நிறை திரை போக வேண்டும் என்பதற்காக என்ன செய்கிறோம்? சில வேளை தலை முடிக்கு இந்த டை என்று சொல்லுகிற மருந்தை பூசுறோம். டை பூசுறோம். அந்த டை பூசி கொஞ்ச காலத்துல அது ஒரு இன்னொரு டை வருது. அது செம்படை. ஆனதுனால இந்த தலைமுடி கருக்க வேணும் என்கிறதுக்கு பாடுபடும், இளமை இருக்கணும்னு பாசுபடும். ஆனா இந்த இளமையை இள வயதிலே வேண்டாம் என்று ஒதுக்கிய ஒருவருடைய வரலாறு தாண்டாப்பா இந்த வரலாறு. யாருங்க அது? அவர் சிதம்பரத்திலே பிறந்தவர். அது எப்படிப்பட்டதுங்க? சிதம்பரம் என்னும் தலம் சிதம்பரம் என்று சொல்லப்படுகின்ற அருமையான தலம். அந்த சிதம்பரம் சாதாரணமான. அது எப்படிப்பட்டதுங்க? அங்கே காலை இன்றைக்கும் விடாமல் எம்பெருமான் அனவரத தாண்டவம் ஆடுகின்ற இடம்தான் சிதம்பரம். அன்னைக்கு தூக்கிய காலே இன்றைக்கும் விடாமல் ஆடினால் அவருக்கு கால் உளையாதோ? என்ன செய்யறது? நீ மனுஷன், உன்னுடைய நிலையில தானே நீ நின்று பேசுவ. அதுதானே. ஏன்னா எங்களுக்கு கொஞ்ச நேரம் காலம் மடிச்சிட்டு வைக்கவே முடியல, சும்மா நிக்கவே தூக்கிட்டு வச்சிருக்கிறது. ஆனதுனால நீ சொல்றது உன்னுடைய நியாயத்துக்கு சரி. அப்ப இது அங்க அவர் ஆட வேணும், ஆடாம நின்னாருன்னா இந்த உலக ஆட்டம் நின்று போடும். ஆனதுனால அப்ப அங்கே ஒரு ஆட்டம் இருக்கு, எங்கேயும் ஆட்டம் இருக்கு. இந்த உலகம் அசைவதற்காக, உலகம் ஆடுவதற்காக, உலக ஜீவன்கள் ஆடுவதற்காக எம்பெருமான் அனவரத தாண்டவம் ஆடுகின்ற இடம்தான் சிதம்பரம். எல்லாருக்கும் ஒரு ஆட்டம் இருக்கு. ஆமா, அது இங்க நெஞ்சுக்குள்ள இருக்கு. அது டக்கு 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 டக்குன்னு ஆடிக்கிட்டு இருக்கு. இந்த ஆட்டம் நின்றது, அந்த ஆள் ஆட்டம் நின்றது, இந்த ஆள் ஆட்டம் சரி, இந்த ஆள் ஆட்டம் நின்றது, இந்த ஆள் ஆட்டம் சரி. ஆனதுனால இந்த உலகம் ஆடுவதற்கு எம்பெருமான் அசைந்து ஆடுகின்ற இடம் சிதம்பரம். சிதம்பரம் உலகத்துக்கு தில்லை இருதயம் என்று சொல்வார். அப்படியான அந்த தில்லை சிதம்பரத்திலே ஒருவர் வாழ்ந்தார். யாருங்க அவரு? அவர் அம்பலவாணன் என்னும்
சொல்லுகின்ற ஒரு சிவனடியார் வாழ்ந்து வருகிறார். அவர் குயவர் குலத்திலே பிறந்தவர். இந்த மண்பாண்டைகள் செய்கிற குலம் இருக்கே, ஆமா, குயவர் குலம். சரிங்க. அந்த குலத்திலே பிறந்தவர். குயவர் குலம் தன்னில் பிறந்தவர். இவர் இந்த மண்பாண்டைகள் செய்யற தொழில் செய்தாருன்னா, அப்படி செய்யற பொழுது அதுல எஞ்சிய மண்களை எடுத்து அதிலே சிறு சிறு ஓடுகள் செய்வார். என்னங்க ஓடு? இந்த ஓடுன்னா இந்த வீட்டுக்கு போடுற ஓடு இல்ல. அப்ப என்ன ஓடுங்க? அதாவது திருவோடு. திருவோடுன்னா என்னங்க? அதாவது சாப்பிடுற பிச்சா பிச்சாண்டி. அந்த ஓட்டை செய்து வருகின்ற சிவனடியாருக்கு அன்பளிப்பாக கொடுப்பார். இலவசமா. சிவனை நேசிப்பார், சிவனை வணங்குவார், அடியார்களை நேசித்து அவர்களுக்கு அன்பளிப்பாக திருவோடு கொடுப்பார், அன்னம் கொடுப்பார், ஆனந்தப்படுத்துவார். அப்படி தானமும் தர்மமும் செய்து சிறப்போடு வாழ்ந்து வருகிறார் இந்த அம்பலவாணர். இப்படி சிறப்போடு வாழ்கின்ற அம்பலவாணர் ஒரு நாள் சிதம்பரத்தை தரிசனத்திற்காக போகிறார். அந்த சிதம்பரத்திலே தரிசனம் செய்து கொண்டு வருகின்ற வேளையிலே அந்த சிதம்பரத்து வீதியிலே சில அந்தனோத்தமர்கள் இருந்து பேசிக் கொண்டிருக்கிறார்களாம். என்ன பேசிக் கொண்டிருக்கிறாங்க? அந்தனர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? உபன்யாசம் செய்கிறார். அப்பா, என்னடே இந்த உலகத்திலே கருணை கடல் என்ன சிவபிரான் தான். அப்படியா? அவர் ஒரு தியாகராஜன். அவர் ஒரு பெரிய கருணை வள்ளல். அப்ப மற்றவர் கேட்கிறாரு, என்னங்காலும் பெரிய தியாகம் சொல்றேன், சொல்லுங்க பாப்பா. முன்னொரு காலத்துல இந்திரன் முதலான 33 கோடி தேவர்களும் அமுதம் கிடைச்சு நரைதிரை நீக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணாங்க? இந்திரன் முதலான நீளமான பாம்பு. அந்த பாம்பை நானாக வச்சு இந்த மாமேரு மலையை மத்தாக அந்த நானாக இந்த இந்த வாசுகியை போட்டு அதை இழுக்கிறாங்க. அப்படி இழுத்து இழுத்து அந்த மத்தை கடைய அந்த வாசுகிங்கிற பாம்பு வேதனை தாங்க முடியாமல்
ஆலகால விஷத்தை கக்கிடுச்சு. ஓஹோ. அமுதம் கிடைக்கணும்னு அங்கலாய்த்தவர்கள் ஆலகால விஷயம் கிடைத்த உடனே குய்யோ முறையோன்னு கும்பிட்டோம் சரணம்னு சிவபெருமானை விட்டு விட்டு தனிமையாக வந்து ஆலகால தனிமையாக வந்து அமுதம் தின்னலாம்னு எண்ணினோம். இப்போ ஆலகால விஷம் என்ன போச்சு. என்ன கவலை கொண்டு மறந்திருந்த இறைவனை வேண்டினார்களாம். சிவனை ஆசித்தார். எப்படிங்க? அதாவது எம்பெருமானே ஓலம் ஆதிபரமேஸ்வரனே ஓலம் அம்பிகை பாகா ஓலம் 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 கடலாக ஓடி வந்து தேவர்கள் வருகின்ற துன்பத்தை கண்டு துயர் துடைத்து அந்த ஆலகால விஷத்தை அப்படியே அள்ளி தன் வாயில போட்டுக்கிட்டான். பக்கத்துல இருந்தா பார்வதி என்ன பண்ணினா அவ எட்டி பிடிச்சா அவர் கழுத்தில அப்படி பிடிச்சதுதான் தாமதம். அந்த ஆலகால விஷம் அப்படியே கண்டத்தில் நின்னுதான் தாமதம். அம்பிகையின் திருக்கரம் பட்டதனால் ஆலகால விஷம் கண்டத்திலே நின்றதனால இறைவனுடைய கண்டம் என்னாச்சுங்க? நீல நிறம் கொண்டது. அது நீல கண்டமாக மாறியது. இதை ஊர் இந்த அந்தணர்கள் எல்லாம் பார்த்தார்கள், தேவர்கள் பார்த்தார்கள். பார்த்தவர்கள் நீலகண்டம் பெருமானே யாக வள்ளலே எங்களை காப்பதற்கு நீலகண்டம் கொண்டாயானி நஞ்சு உண்டாயானி நஞ்சுண்ட கண்டனா கரை கண்டனா என்று ஆனந்தப்பட்டார்கள். அதிலிருந்து அந்த இறைவனுக்கு நீலகண்டரு என்று ஒரு திருநாமம் கிடைத்தது. இந்த வரலாற்றை இந்த அம்பலவாணர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அட இறைவா, என்னது ஆண்டவனே, பரமேஸ்வரா, பார்வதி லோலா, என் ஐயனே, இந்த உலகத்தில் உள்ள குஞ்சுகளை காப்பதற்கு நீ நஞ்சு உண்டாயா? ஆண்டவனே, நீ நஞ்சு சாப்பிட்டியா? அதுதான் உனக்கு நீலகண்டம் ஆச்சா? அதுதான் உனக்கு நீலகண்டம் என்று ஒரு பெயரா என்று அன்று முதல் எதற்கெடுத்தாலும் நீலகண்டம் 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 என்று வணங்கி வந்ததினாலே எதற்கெடுத்தாலும் நீலகண்டம் என்று கூறுவார். அவர் எப்படி கூறுவார்? எப்படி இருந்தால் நீலகண்டம், எழும்பினால் நீலகண்டம், போன நீலகண்டம், வந்தா நீலகண்டம், உட்கார்ந்த நீலகண்டம், உறங்கின நீலகண்டம், அண்ணனை பார்த்தா நீலகண்டம், அப்போ பார்த்தா நீலகண்டம், தம்பியை பார்த்தா நீலகண்டம், தங்கச்சியை பார்த்தா நீலகண்டி, நீலகண்டம். இப்படி நீலகண்டம் நீலகண்டம் என்று சொல்லி வந்தார். இப்படி நீலகண்டம் 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 நீலகண்டம்
சேர்ந்துட்டா ஒரு பட்டம் வச்சிருவாங்க. ஓஹோ, 2 பேர் சேர்ந்தாலும் வச்சிருவாங்க. வைக்கலாம். ஏன்னா இந்த பட்டம் வைக்கிறது ஒண்ணுதான் இந்த நாட்டுல மலிவு அப்படின்னு கதைப்பார். அவருக்கு பேர் என்ன பேர் தெரியுமா? என்ன பேர்? செருமல் சச்சிதானந்தம். எந்த நேரமும் செருவார். அது ஒரு பட்டம். ஊர்ல போய் செருமல் தெரியுமாடா சச்சிதானந்தம் தெரியும் அப்படின்னு சொல்லி சில பேர் பாருங்க. சில பேர் இந்த என்ன போல தலையில முடி ஒண்ணும் இல்லாவிட்டா அவரை பார்த்து என்ன சொல்றாங்க? பெல்மூடி கந்தையா. வெல்முடி கந்தையா. இந்த பாரு ஊர்ல ஒரு ஆளுக்கு இந்த உடம்பெல்லாம் ரொம்ப ரோமம், அந்த மயில் அப்படின்னா அவருக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? மசுக்குட்டி மயில் வாகனம். அப்ப அவர்ல முட்டினா சுனைக்கும். கொஞ்சம் தள்ளி இருக்கும். எங்கட ஊர்ல ஒருத்தர் இருக்கிறார், பிளாக்காபால் சுப்பையாண்டு. பிளாக்காபால் ஏன் அவருக்கு அவியல? இல்ல இல்ல, அவர் கரைச்சா விட மாட்டார், ஒட்டி ஒட்டி கரைச்சு கொண்டு போவார். அவரை கலட்டுறதுன்னா தேங்காய் எண்ணெய் போட்டு தான் கலட்டணும். கரைச்ச தேங்காய் எண்ணெய்க்கு போகணும். அப்படின்னா கடம்பிலாக்காப்பா. இப்படி ஊர்ல ஒரு பட்டம் வைக்கிறது போல இவருக்கு இந்த ஊரெல்லாம் சேர்ந்து நீலகண்டர் என்று பட்டம் வச்சார். அம்பலவாளன் என்ற பெயர் மறைந்தது, நீலகண்டர் என்ற பெயர் நிலைத்தது. ஓஹோ, நீலகண்டர் நல்லவன். எப்படிப்பட்டவர்? இளமையானவன். அடியார்களுக்கு அமுது கொடுத்து ஆனந்தப்படுத்துபவன், ஓடு கொடுத்து தான தர்மம் செய்பவன். ஓஹோ, அதைவிட தில்லைவாழ் அந்தணன் மீது அதிகம் பற்று உள்ளவன். ஆமா, ஒழுக்கமானவன். சரிங்க, அவன் ஒழுக்க சீரனாக இருக்கிறான். அப்படியான அந்த சிறந்த நீலகண்டத்தை ஊர்ல உள்ளவர்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். ஓஹோ, நல்லவன். ஐயையோ, 4 பேருக்கு மதிப்பா இருக்கிறான், அழகானவன். ஓஹோ, இது வேற கிடக்குதா? தன்னுடைய தொழிலை செய்துகிட்டு இருக்கிறான் அப்படின்னு ஊர்ல உள்ளவங்க விடுவாங்களா? விட மாட்டாங்களே. எல்லோர் கண்ணும் அவன் மேல பட்டது. பட்டுச்சா? பட்ட கண்கள் என்ன செய்தது? என்னங்க செஞ்சது? எல்லோரும் யோசித்து பாலிபனாம் இந்த நீலகண்டன் வணங்குகின்ற பண்புள்ளவளாக, அவர்கள் குலத்தை சேர்ந்தவளாக ஒரு சிறந்த பெண்ணை தேர்ந்தெடுத்தார். யாருங்க அது? நீலாயதாட்சி என்ற பெண்ணுக்கும் திருமணம் பேசி முறைப்படி திருமணம் நடந்தது. தில்லைவாழ் அந்தணர்கள் வாழ்த்து கூற அந்தணர்கள் சிறப்போடு அவனை வாழ்த்த அந்தணர்கள் ஓமகுண்டங்கள் வைத்து திருமண சடங்கை நிறைவேற்ற அந்த நீலகண்டர் நீலாயுதாட்சியினுடைய கழுத்திலே திருமாங்கல்யம் சூடி மனைவியாக ஏற்று சிறப்போடு இல்லறத்தை தொடங்குகிறார். நீலகண்டர் நீலாயுதாட்சி, நீலகண்டர் நீலாயுதாட்சி பேர் நல்ல பொருத்தம். ஆனால் பேர் கொஞ்சம் நீளமா போச்சு. நீலாய தாட்சி அப்படி அங்கால போட்டு
நீளம் இல்லடா பேரு. அப்ப அது அம்பாளுடைய பேர். எது? நீலாயதாட்சி. இந்த பேருகளை குறுக்கி வைக்கணும்னு நாங்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய அவலப்படுறோம் தெரியுமோ. டேஷ் டேஷ் பேர், சின்ன பேர், டேஷ் குறுக்கிற பேர். குமாரசாமி இருக்கிறவர் கும், கணபதி பிள்ளை இருக்கிறவர் கெனெக்ஸ். கெனெக்ஸ். வேலு பிள்ளை இருக்கிறவருக்கு வால். வாலம் அவருக்கு வால். பேர்களை சிறுசாக்குறது. அதை விட இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு இப்ப ஸ்டடி, ரெடி, எல்லாத்துக்கும் பிடி, ஸ்டூடி, அது சொல்லியும் பிரயோஜனம். இவளுக்கு என்னாச்சு? இவளுக்கு பேரு நீலாயதாட்சி. நீலாயதாட்சின்னா யாரு? என்ன யாரு? அம்பாளுடைய பேர். சரிங்க. இந்த அம்பாளுடைய பெயர் கொண்ட இந்த நீலாயதாட்சி இறைவனுடைய பெயர் கொண்ட நீலகண்டத்துக்கும் திருமணம் சிறப்போடு நடந்தது. சரிங்க. எல்லா சிறப்போடும் திருமணம் இந்த இல்லறத்துல பூந்தாங்களா, அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. இந்த நீலாயதாட்சி அப்புறம் என்னங்க, கணவனுக்கேற்ற மனைவியாக, அதன் கணவனுக்கு கட்டுப்பட்டவளாக. அது என்னங்க கணவனுக்கு ஏற்ற மனைவியாக? எப்பவும் தம்பி, ஒரு பெண் தாய் தந்தையோடு இருக்கிற பொழுது அவள் தாய் தந்தைகளுக்கு கட்டுப்பட்டவள். சரிங்க. என்றைக்கு ஒரு பெண் திருமணம் ஆனாலும் அண்டையிலிருந்து கணவனுக்கு கட்டுப்பட்டவள். சரிங்க. அதான் இந்த ஊர்ல ஒரு கதை சொல்லுவாங்க. அக்கா அக்கா என்ன பிள்ளை பொட்டை கட்டுப்பட்டுட்டாளே. நாங்கள் கட்டி கொடுத்துட்டோம். என்ன கவிதால கொடுத்தது. இந்த நீலாயத்தி கணவனுக்கு கட்டுப்பட்ட பெண்ணாக அவருக்கு பணிவிடை செய்கிறார். எப்படிங்க பணிவிடை செய்கிறாங்க? ஒரு பெண் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு மற்ற பெண்களுக்கு உதாரணமாக இருக்கு. எப்படிங்க அது? அவள் காலை எழுந்திருப்பாள், கணவன் பணி செய்திடுவாள். மாக்கோலம் போட்டுடுவாள். காலை எழுந்திருப்பாள். அதிகாலை எழுந்திருப்பாள். அதிகாலை சூரிய உதயத்துக்கு முன்னாடி விடியற் காலை பெண்கள் எழுந்திரணும். எழும்பி என்னங்க பண்ணணும்? அதாவது எழும்பி நமது தமிழ் பெண்கள் வீடு மனை வாசல் எல்லாம் கூட்டி பெருக்குவாங்க. ஏன்னா காலையில் எழும்புறது ஒரு பண்பாடு. வள்ளுவ பெருமான் சொல்லுகிறார். என்னது? தன்னுடைய மனைவியை சொல்லுகிற பொழுது குறிப்பிடுகிறார். எப்படி? அடிசிற்கினியாலே அன்புடையாளே படி சொத்தவராத பாவாய் அடிவருடி பின்தூங்கி முன்னெழுந்த பேதையே என் தூங்கும் எண்கள் என்ன சொல்றாரு? பின்தூங்கி முன்னெழுந்த பேதையே. அது என்னங்க பின்தூங்கி முன்னெழுந்தது? கணவன் தூங்கினதுக்கு பிறகு இவள் உறங்குவாள். கணவன் எழும்புறதுக்கு முன்னாடி எழுந்துருவாள். பின்தூங்கி முன்னெழுவாள். எங்களை வீட்டு பெண்கள் அப்படி கணவன் தூங்கினதுக்கு முன்னால படுத்திருப்பாங்க. பிறகு கணவன் எழும்புறதுக்கு முன்னாடி உருண்டு பின்னாலவே படுத்திருப்பாங்க. அதுதான் இப்பத்தைய முறை. அதாவது அப்படி இல்லை. அதாவது விடிய காலையிலே இந்த நீலாயதாட்சி எழும்பி வீடுமனை வாசல் கூட்டி அவள் குளிக்கிறாள். குளியவோ? அப்படி குளிக்க கூடாது. விடிய காலையில குளிக்க கூடாது. குளிரும்.
அப்ப அறிவு கெட்டது. என்னது? டேய், என்ன அதுக்கு சொல்ல. அப்ப எதுக்கு சொல்றீங்க? அதாவது விடியற்காலையிலே ஸ்நானம் பண்ணி சூரிய நமஸ்காரம் பண்ணினால் இந்த கபால வருத்தங்கள் தலையில வருகிற நோய்கள் வராது. அதுக்காகத்தான் விடிய காலையில பெண்கள் தலை தோய்ந்து ஆத்தங்கரை குளத்தங்கரையில போய் நீராடி வந்து சூரிய நமஸ்காரம் பண்றது. அதுக்காகத்தான் அந்த சூரிய நமஸ்காரத்தை செய்ய பண்றது. இந்த நீலாயுதாட்சி அப்படி பண்றா. அதுக்கு மாக்கோலம் போட்ட பிறகுதான் பிறகு தான் கோலம் போடுவான். அதுக்கு பிறகு என்ன பண்ற? கணவனுக்கு உரிய பலகாரங்கள் செய்யும். அது எப்படிங்க பண்றாங்க? தோசை உடன் இட்டலி இடியப்பம் பால் சொதி கணவனும் மனைவியும் அப்படி இல்லறத்திலே சிறப்போடு வாழ்றாங்க. சரிங்க. இப்படி வாழ்ந்து வர நேரத்துல ஒரு நாள் நீலகண்டம் விளக்கம் போல சிதம்பரத்துல போய் அவர் என்ன பண்றாரு? சிதம்பரத்தை தரிசனம் பண்ணிட்டு அப்படி வீதியில வர. அப்படி வருகின்ற வேளையிலே என்ன நடந்தது? அங்கே ஒரு சம்பவம் நடந்தது. என்னங்க அது? திடீர்னு மழை வந்து எடுத்து பிடிச்சார் குடிய. அப்ப குடியை பிடிக்கல. அப்ப என்ன பண்ணாரு? கோயிலுக்கு போற பொழுது குடையால விட்டு கொண்டு போறது. அப்ப என்னங்க செய்தாரு இவரு? மழை வந்த உடனே ஒரு வீட்டு தாழ்வாரத்துல ஒதுங்கி. அது என்னங்க தாழ்வாரம்? இந்த வீட்டு பக்கத்துல உள்ள பத்தி. சரி. அதுல ஒதுங்கி நிக்கிறார். அப்படி நிக்கிற பொழுது அந்த வீட்டுக்குள்ள உள்ள ஒரு பொண்ணு நல்லா. ஒரு பொண்ணுன்னா ஒரு பொம்பளை, ஒரு 35 வயது 40 வயது. அப்ப ஒரு சின்ன பொண்ணு. அப்புறம் 10 வயசு இல்லடா. அப்ப எத்தனை வயசு? கன்னி பொண்ணுன்னா எத்தனை வயசுங்க? ஒரு 20 வயசு. பருவமான நல்லா வெத்தலைய போட்டு சப்புன்னு சப்பி நல்லா வாய்க்குள்ள வச்சு கொதப்பி இல்ல. ஓஹோ, வாய் நிறைய வெத்திலே வச்சுக்கிறா. வலியுது. ஏன் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறா? ஏன் இப்படி கஷ்டப்படுற? வாய் நிறைய வெத்திலே வச்சு கொண்டு ஏன் கஷ்டப்படுவான்? துப்புறது என்னது? துப்பம் இல்ல, கோயில் வீதியில துப்பம். கோயில் வீதியில துப்பக்கூடாது, அது நியாயம்தான். அப்ப ஒன்று செய்கிற விளங்குற என்னது? கவனம், பிதுங்க பாட்டு போடும் கவனம். ஏன் விளங்க மாட்டா? கோயிலே போட்டா. கோயில போட்டா விளங்க கூடாது. அப்ப ஒன்று செய்கிற தும்பு விட்டு மூக்குக்குள்ள விட்டு அட்டிக்கு தும்பி விட்டா தண்டை வெள்ள போடும். என்னது? தும்மினா பார்க்கலாம் மூக்கு அடைச்சு போடும். ஓ, தும்மினா அந்த சீவல் பார்க்க வந்து மூக்கு அடைச்சு போடும். கஷ்டப்படுற, சரியா கஷ்டப்படுற. பாவம். ஏன் இந்த ஜன்னலை திறக்கிறா? ஜன்னல் திறந்து அந்த ஜன்னலுக்குள்ளால எட்டி ஜன்னலை திறந்து எட்டி என்ன ஜன்னலுக்குள்ளால அந்த இதுக்குள்ளால அப்படியே உணர்ந்து வச்சு வாயில அப்படியே போகுது. அந்த எச்சில் வந்து அப்படி போய் விழுந்து எங்க போய் விழுந்து அப்படியே வளைஞ்ச போது எங்க விழுந்தது? இங்க ஒதுங்கி நின்னதே நீலகண்டம் அதனுடைய தலையில வந்து விழுந்தது. அதானே நான் என்ன பண்றது? தலையில விழுந்தது. இந்த நீலகண்டம் பாக்குறேன். ஒரே பொயில வைக்க வலியுது அப்படின்னு நீலகண்டம் அவலப்பட்டது. உடம்பெல்லாம் உடையெல்லாம் எச்சி, வெத்தில எச்சி பாக்குறார். இந்த மாதிரி எப்படி போறது? நீலகண்டம் என்ற உடனே அந்த பொண்ணு கேட்டது. அவள் ஓடி வந்து பார்த்தாள். ஐயோ,
என்னது? தினமும் இதால போற சாமியார் இந்த நீலகண்டர் நீலாயுதாட்சி புருஷன் அவருக்கல்லவா நான் எச்சி உமிழ்ந்துட்டேன். இப்ப என்ன பண்றது? நான் என்ன செய்வேன்? வந்து சாமி ஐயா என்ன மன்னிச்சுங்க, நான் இப்படி போனா 4 பேருக்கு இல்லம்மா இல்லையா, நான் கண்காணாமல் செய்த குற்றம். நான் என்ன பண்றது? என்ன மன்னிச்சுக்குங்க. நீங்க உள்ள வந்தீங்கன்னா வந்து நான் வேற உடை கொடுக்கறேன், நீங்க குளிச்சு வேற உடை மாத்தி நீங்க அழகா போகலாம் அப்படின்னு. நீலகண்டன் பார்த்தாரு, இந்த மாதிரி எப்படி போகுதுன்னு அந்த பொண்ணு கூப்பிட்டபடி போனான். அந்த பெண்ணு கூட்டிட்டு போய் பன்னீர் கலந்த நன்னீரிலே குளிக்க வச்சான். பன்னீர் கலந்த நன்னீரிலே குளிக்க வச்சான். நன்னில குளிக்க வச்சான். வாசனையான தண்ணி வச்சு அது மட்டுமா வேற என்ன கொடுக்குறா? இன்னும் கொடுக்குறா. என்ன கொடுக்குறா? முத்துமணி மாலை மாலைகள் கொடுத்தார். ஓஹோ, வேற என்ன கொடுக்குறா? அவள் அத்தரு ஜவ்வாது அது மட்டுமா கொடுக்கிறார். இன்னும் கொடுக்கிறார். என்னது? பட்டாடை கொடுத்தா, முத்துமாலைகள் கொடுத்தா, அவளை அழகு செய்தா, அத்தரி ஜவாது கொடுக்கிறார். அது மட்டுமா கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? பால் பழந்தான் அஞ்சனை கொடுக்கிற, இந்த அங்கோ பால், இந்த அங்கோ பழம் அப்படி கொடுக்கிற பொழுது அப்படி இந்தாங்கோ இந்தாங்கோ. ஏன்னா அவன் சிதம்பரத்து வீதியில குடியிருக்கிற ஒரு தேவதாசி. தேவதாசின்னா நிறைய இவ்வளவு ஐஸ்வர்யம் இருக்குது. சரி, அப்படி கொடுத்தா, அப்படி கொடுத்த உடனே நீலகண்டமும் என்னது பாவம் அவளுடைய அழகில மயங்கிட்டான், அவளுடைய உபசரணைகளை மயங்கிட்டான், தன்னை மறந்தார். ஆமா, உலக மறந்தார், திருநீலகண்ட பெருமானை மறந்தார், தன்னுடைய மனைவி நீலாய தாட்சியை மறந்தார். ஒரு சனப்பொழுதிலே அந்த பெண்ணினுடைய அழகிலே மயங்கி சொற்பன வாழ்வில் மகிழ்ந்து
பார்த்து அவன் அழகு